தமிழ் அரசியல் திரைப்படங்களை பற்றி பேசும்போதெல்லாம் தவிர்க்கவே முடியாத படமாக அமைதிப்படை படமும் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களும் பிறகு அந்த அல்வாவும் தாங்க ஞாபகத்துக்கு வருது. வலுவான அரசியல் தெரிந்த தமிழ் உணர்வாளரும் தமிழீழ ஆதரவாளருமான மணிவண்ணன் அவர்கள் இயக்குனராக பெரும் வெற்றி பெற்றாலும் கூட நடிகராக அனைத்து தரப்பு மக்களையும் எளிதில் சென்றடைஞ்சிருக்காரு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள்கிட்ட கதை வசனம் எழுத தொடங்கி பின்னர் உதவி இயக்குனராக பணியாற்றி பின்னர் வெற்றிகரமாக இயக்குனராகவும் பரிணமித்த மணிவண்ணன் அவர்கள் பாரதி ராஜா அவர்களோட இயக்கத்திலேயே நிழல்கள், ரிக்ஷாக்காரன் தொடங்கி நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. கோபுரங்கள் சாய்வதில்லை, 100வது நாள், அமைதிப்படை உள்ளிட்ட ஏறத்தாழ 50 படங்களை இயக்கியும் இருக்காரு. 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சும் இருக்காருங்க. நகைச்சுவையும் சரி, குணச்சித்திரமும் சரி, வில்லத்தனமும் சரி, நடித்த பாத்திரங்களை வெவ்வேறு உயரங்களுக்கு கொண்டு சென்றவர் மணிவண்ணன் அவர்கள். அவ்வை சண்முகி முதலியாரையும் சங்கமம் ஆவுடை பிள்ளையையும் மறக்கவே முடியாதுங்க. பாரதி ராஜாவின் பாசறையில் இருந்து வந்து உச்சம் தொட்டவர்கள் ஒருவரான மணிவண்ணன் அவர்கள் எவ்வாறு பாரதி ராஜாவிடம் வந்து சேர்ந்தார்னு தெரியுமாங்க? 1982 நவம்பர்ல சினிமா எக்ஸ்பிரஸ் இதழுக்கு அவர் அளித்த நேர்காணல்ல கூறியிருக்காரு, பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தை பார்த்துட்டு அதனுடைய பாதிப்புகளையும் நிறைகுறைகளை பற்றி சுமார் 90 பக்கங்களுக்கு ஒரு கடிதத்தை அவருக்கு எழுதின. உடனே அவர், நீங்கள் திரைத்துறையில் பணியாற்ற விருப்பம் இருந்தால் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. நானும் கோயம்புத்தூர்ல அப்போ இயல் இசை நாடக மன்றத்தின் மூலமா நாடகங்களை எழுதி நடத்திட்டு இருந்தேன். உடனே சென்னைக்கு வந்து டைரக்டரை பார்க்க முயற்சித்தேன். ஆனால் அப்போ அவர் சில சூழ்நிலையால் அவரை சந்திக்க முடியாமல் கேஆர்ஜி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்போது கேஆர்ஜி கம்பெனி படத்தை பாரதி ராஜா அவர்கள் டைரக்ட் செஞ்சு கொண்டிருந்தார். அந்த படத்துக்காக ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக கேஷியர் மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் மனோபாலா, ரங்கராஜன் 2 பேரும் அசிஸ்டண்ட்டாக பாரதி ராஜா அவர்கள்கிட்ட சேர்ந்திருந்தாங்க. இந்த சூழலில் என்னையும் சேர்த்துக்கொள்வாரா என்ற சந்தேகத்தில் அவரிடம் என்னை பற்றி ஒன்றும் சொல்லிக்காம ப்ரொடக்ஷன் வேலையிலேயே இருந்துட்டேன். ஒரு நாள் டைரக்டரை நேரடியாக சந்தித்த போது நான் தான் மணிவண்ணன் என்று அறிமுகப்படுத்திக்கிட்டேன். ஏன் இவ்வளவு நாளாக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அவரும் கேட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கதை சொன்னேன். அதுதாங்க 1982ஆம் ஆண்டில் மனோபாலா அவர்கள் எடுத்திருக்கும் ஆகாய கங்கை. அது அப்போ அவருக்கு பிடிக்காததால நிழல்கள் கதையை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியாக அவர் சொன்னதை கேட்டுட்டு இந்த படத்துக்கு நீங்களே வசனம் எழுதி கொடுங்க அப்படின்னு ரூமும் போட்டு கொடுத்துருக்காராம். ஏறக்குறைய வசனமும் எழுதி முடிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் தான் கல்லுக்குள் ஈரம் படமும் ஆரம்பமாயிருக்கு. அவுட்டோர் போகும்பொழுது நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக எல்லாரும் அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா தான் டைரக்டராக மாறுவாங்க. ஆனால் அவர் ஒரு டைரக்டராக ஆரம்பித்து கல்லுக்குள் ஈரம் படத்துக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. நிழல்களுக்கு அப்புறமா அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம் படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்காரு. ஒரு டைரக்டராக வரணும் தான் பாரதி ராஜா சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த. என்னை பொறுத்தவரை டைரக்டரோட அனுமதியுடன் தான் இப்போ 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அவர் சொல்லி தான் நான் டைரக்ட் செய்யவும் ஆரம்பித்தேன். சில பேர் நினைக்கிற மாதிரி அவரை பகைச்சிட்டு வந்து படம் பண்ணலை. 2 பட பூஜைகளுக்கும் அவர் வந்து நேரில் வாழ்த்தியிருக்காருன்னு கூறியிருக்காரு. ஹார்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் என்றெல்லாம் இரண்டாக எதுவுமே எனக்கு தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி படங்கள் தான். ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு குடிசையை பற்றி படம் எடுக்கிறது ஆர்ட் ஃபிலிம் இல்லை. யாரை பற்றி படம் எடுக்கிறார்களோ அது அவனிடம் போய் சேராத போது அதில் ஆர்ட் ஃபிலிம் எண்ண வேண்டியிருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை சரியான கருத்துக்களை சினிமாவில் சொல்ல முடியாது. அந்த கருத்துக்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் போய் சேருவதற்கு எத்தனையோ சிரமங்கள் இருக்கு. கிராமத்து ஜனங்களை பற்றி தான் அதிகமாக படம் எடுக்கிறோம். ஆனால் அந்த கிராமத்து ஜனங்களை அந்த படங்களை பார்க்க முடியாமல் பல கிராமங்களில் சினிமா கொட்டகைகள் கூட இல்லாத நிலையும் இருக்கு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க 2 படங்கள்லையும் பெருசாக வித்தியாசமாக எதையும் செஞ்சுட்டு தான் சொல்லிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட எண்ணங்களை அங்கங்கே வச்சுக்கிட்டு மற்றபடி மாமல் சினிமாவை தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஜோதி படத்தில் மாதர் விடுதலை என்பது போலி அப்படிங்கிறத ஒரு கதையாக செஞ்சிருக்கேன். கோபுரங்கள் சாய்வதில்லை கலைமணியின் கதை, திரைக்கதை, வசனமும் டைரக்ஷனும் நான் தான். பாரத பண்பாட்டு கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படிங்கிற கருத்தில் ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இயக்குனராக அறிமுகமான காலத்தில் தரப்பட்ட நேர்காணல் இது. கால ஓட்டத்தில் பிற்காலத்தில் திரைப்படங்கள், ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் போன்ற விஷயங்களில் அவரோட பார்வையில் மாற்றங்கள் இருந்தாலும் அவருடைய இயக்குனர் பாரதி ராஜா மீது கொண்டிருந்த மரியாதையில் எந்த மாற்றமும் இருந்ததில்லை. கொங்கு பாணியில் அவரோட பேச்சும் நடிப்பும் அவர் இயக்கிய படங்களும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்கும் நினைவில் நிற்பவை. ஜூலை 31 டைரக்டர் மணிவண்ணன் அவர்களோட பிறந்த நாளுங்க இன்னைக்கு. அவர் வாழ்ந்திருந்தா அவருக்கு 71 வயது நிறைஞ்சிருக்கும்.